இந்த ஆண்டு நம்முடைய வாக்குத்தத்தம் நமக்கு ஆண்டவர் கொடுத்தது, நான் என்ன செய்வேன், இந்த ஜனத்தில் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் சுதந்தரிக்க நமக்கு கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணினார். எல்லாவற்றையும் நாம் என்ன செய்வோம், சுதந்தரித்து கொள்ளுவோம். இந்த ஆண்டு எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க, அதாவது எல்லாவற்றையும் நமக்கு ஆண்டவர் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். So I will cause these people to inherit and possess all these things. நான் அவர்களை இதெல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. ஆண்டவர் சொன்னால் அது சொன்னதான், அது அப்படியே செய்கிற தெய்வன். ஆகையினால நீங்கள் இதுவரை இந்த நாள், அதாவது சென்ற ஆண்டு வரை எதெல்லாம் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நீங்கள் நினச்சிங்களோ, உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய சரீரப்பிரகாரமான நன்மைகள், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த ஆண்டு உங்கள் கரங்களிலே தருவார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு செய்ய போகிறவைகள் ஆச்சரியமானவைகள், அதிசயமானவைகள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா வழிநடத்தும் பொழுது யோசுவாவை நம்பி அந்த ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் யோசுவாவோ பயந்து போயிருந்தார். ஆனால் யோசுவா செய்தது என்னன்னா, யோசுவா அவர்களை எல்லாவற்றையும் சுதந்தரிக்கும்படி செய்தார். உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே நாம் வாசிப்போம். உபாகமம் 1:38. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்து, அவனே இதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். அவன் தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. யாரு? யோசுவா இஸ்ரவேலுக்கு இந்த சுதந்திரத்திலே பங்கு கொடுக்கிறது யாரு? அவன் தான். அவன் சுதந்திரிப்பான். அவன் தான் இஸ்ரவேலுக்கு அந்த பங்குகளை என்ன செய்வான்? கொடுப்பான். இஸ்ரவேலை சுதந்தரிக்க பண்ணுகிறவன் யோசுவா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் நம்மை எல்லாவற்றையும் சுதந்தரிக்க பண்ண போகிறார். சகரியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் திரும்ப வாசிக்கலாம். விதைப்பு சனம் உள்ளதாயிருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். விதைப்பு எப்படி இருக்குமா? சமாதானம் உள்ளதாய் இருக்கும். இங்கிலீஷில் வாசிக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது வாசிமா இங்கிலீஷில் வாசி. The seed will grow well, the vine will yield its fruit. போதும். அந்த seed will grow well. சீடு என்ன ஆகுமா? நம்ம தமிழில் சமாதானமாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்குது. நம்ம ஏதோ சீடு சமாதானமாக இருக்கும்னா அது பாட்டுக்கு சமாதானமாக அது ஒரு பக்கம் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கோம். அது இல்லை. நம்முடைய சீடு, நம்முடைய விதை எப்படி இருக்குன்னா, அது மிகுந்த பலன் கொடுக்கிறதாக வளரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம் விதைக்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவர் மிகுந்த பலனை தருவார். நம்முடைய விதைப்புகள் எல்லாம் பெரிய பெரிய பலனாக மாறும். எதெல்லாம் நம்ம விதைக்கிறோமோ அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் பலனை நமக்கு தருவார். தட் இஸ் அவர் ப்ராமிஸ். நீங்கள் எதெல்லாம் விதைக்கிறீங்களோ அதில் எல்லாம் உங்களுக்கு என்ன இருக்குது? பலன் இருக்கிறது. நீங்கள் ஏன்னா பல வருஷமாக, பல மாதங்களாக, பல ஆண்டுகள் நாம் விதைத்து, நாம் எவ்வளவோ விதைகளை விதைச்சு அதெல்லாம் முளைக்கவே இல்லை, அதெல்லாம் வெளியே வரவே இல்லை, அதெல்லாம் ஒரு பலனும் கிடைக்கல. எத்தனையோ விதைகளை நம்ம போட்டிருக்கோம், அதுலேருந்து ஒரு பலனை கூட நம்ம என்ன செய்யலை, எடுக்கலை. எவ்வளவோ முயற்சி பண்ணி அதில் தோல்வி வந்துடுச்சு. எவ்வளவோ நம்ம பொருட்களை போட்டிருக்கோம், நம்ம டைமை போட்டிருக்கோம், நம்மளுடைய எஃபர்ட்ஸை போட்டிருக்கோம், எல்லாம் போட்டும் நமக்கு எந்த பலனும் இல்லை, எதுவுமே வராமல் போயிடுச்சு. ஆனால் இந்த ஆண்டு, இந்த 2026ஆம் ஆண்டு, ஆண்டவர் நீங்கள் போட்ட விதை ஒன்று கூட என்ன செய்யாது, ஒன்று கூட வீணாக போகாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா விதைகளும் எப்படி பலன் கொடுக்கும்னா 100 மடங்கு பலன் கொடுக்கும். உங்களுடைய விதைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ, தட் மீன்ஸ் நீங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ அதில் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை என்ன செய்வார்? தருவார். அதில் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ, அது ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய லைஃப்பில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுற முயற்சிகளாக இருக்கலாம்.
அல்லது உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுற முயற்சிகளாக இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் போடுற திட்டங்களாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் செய்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுடைய விதைகளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். உங்களுடைய விதைகள் வந்து பன்மடங்கு பெருகும். இது வரைக்கும் டார்மெண்ட்டாக இருந்துச்சுல்ல, இது வரைக்கும் அப்படியே போட்டது மாதிரி இருந்ததில்லை, இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ முயற்சி எடுத்து எதுவுமே நடக்காமல் போச்சில்லை, இது வரைக்கும் எவ்வளவோ காரியங்கள் செய்யணும்னு நீங்கள் திட்டம் வச்சுருந்தா அதெல்லாம் நடக்காமல் போச்சில்லை. இப்போது இந்த ஆண்டு அந்த திட்டங்கள் எல்லாவற்றையும், அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் அதில் ஆயிரமான மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார். அதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் கர்த்தர் வெற்றியை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். So give and it will be given to you. Give and it will be given to you. இப்போ சீடு அப்படின்ன உடனே நம்ம விதைக்கணும் இல்லை, விதைக்காமல் அறுவடை செய்ய முடியுமா? சொல்லுங்கள், விதைக்காமல் அறுவடை வருமா? If you plant a seed today, you will reap tomorrow. இல்லை, இன்றைக்கி நீங்கள் விதைச்சிங்கன்னா நாளைக்கு என்ன செய்யலாம்? அதுக்காக இன்றைக்கே விதைச்சிட்டு காலையில் அறுவாலை தூக்கிட்டு போயிடக்கூடாது. இல்லை, இன்றைக்கி விதைச்சிருக்கேன் நாளைக்கு அறுக்க போகிறேன்னா நாளைக்கு இல்லை, ஃப்யூச்சர். ஒரு மாதம் கழிச்சோ இல்லை ஒரு வாரம் கழிச்சோ இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சோ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அதை? ஏன்னா விதையை நாம் விதைத்திருக்கிறோம். ஏன்னா விதைக்காமல் நம்ம என்ன செய்ய முடியாது? அறுக்கவே முடியாது. விதைக்காத நம்ம எப்படி அறுக்க முடியும்? இல்லை. ஸோ விதைப்பு, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உங்கள் விதைப்பை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். இப்போ நம்ம விதைக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். பல நேரத்தில் நம்ம விதைச்சிருக்கோம், பல நாட்கள் விதைக்காமல் இருக்கோம். அப்படி நம்ம பாட்டுக்கு அதை பற்றி கவலையில் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். நிறைய விஷயங்களில் நம்ம விதைக்கிறதே இல்லை. ஒரு சில இதில் விதைக்கிறோம், இல்லை நமக்கு சொந்த காரியங்கள்லாம் நம்ம விதைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய காரியங்கள்னு வரும்போது அல்லது வேறு காரியங்கள் நம்ம ஏதாவது புதுசாக ஏதாவது செய்யலாமா அப்படின்னா விதைக்கிறோமானா அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதில்லை, விதைக்கிறதில்லை. நம்ம விதைக்காத இடத்துல நமக்கு என்ன கிடைக்காது? பலன் கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. நம்ம விதைக்கணும் எல்லாவற்றிலும். ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு சொல்லியிருக்காரு, நீங்கள் விதைச்சா உங்களுக்கு என்ன இருக்குது? அறுவடை இருக்குது. நீங்கள் விதைத்தால் உங்களுக்கு அறுவடை. அதனால் வேத வசனம் சொல்லுது, நீங்கள் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். கொடுக்குறதுன்னு உடனே நம்ம நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்? பணத்தை தான் நினைப்போம். இல்லை, நீங்கள் கொடுங்க அப்படின்னு உடனே சரி நிறையா கொடுங்க அப்படின்னா பணம் மட்டும் இல்லை, இட் இஸ் ஆல்சோ அ சீட். பணமும் விதை தான். ஆனால் பணத்தை போல இன்னும் நிறைய நம்ம விதைக்க வேண்டியது இருக்குது. நம்ம விதைக்கிறது இல்லை, அதனால நம்ம என்ன செய்கிறதில்ல? அறுக்கிறதில்ல. இப்போது நம்முடைய மைண்டு பார்த்திங்கன்னா, நம்முடைய சிந்தை வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம எதெல்லாம் யோசிக்கிறோமோ, எதெல்லாம் நம்ம மைண்டில் ஓடுதோ அந்த விஷயங்களை தான் நம்ம செய்வோம். நம்ம மைண்டு வந்து நம்ம தாட்ஸ் என்ன இருக்குது, இன்னொன்று நம்ம டிசையர்ஸ் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் நம்முடைய ப்ராக்ரஸ் இருக்கும். நமக்கு ஒருவேளை அந்த டிசையர், அதாவது ஆசை அல்லது நம்முடைய வாஞ்சை, நமக்கு விருப்பம் இல்லாத காரியங்களில் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தலை போடவே மாட்டோம். நம்ம வந்து தலையிடவே மாட்டோம், அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். நமக்கு என்னெல்லாம் விருப்பம் இருக்கோ, நம்ம எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற அந்த மைண்டு நமக்கு இருக்கோ அதை தான் நம்ம செய்வோம். பல நேரங்களில் அதுதான் நடக்கும். நம்ம மைண்டில் இல்லாத விஷயங்களை பற்றி நம்ம என்ன செய்கிறதில்ல, யோசிக்கிறதே இல்லை. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணுன்னா, நமக்கு வந்து ஒரு கார் வாங்கணும்னு ஒரு டிசையர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆசை இருக்குது, ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன மாதிரி வாங்கணும், எப்படி வாங்கணும், எங்கெல்லாம் அதை பற்றி பார்க்கணும், எங்கெல்லாம் படிக்கணும், என்னெல்லாம் அதை பற்றி நம்ம மைண்டில் என்ன செஞ்சிட்ருக்கோம்? ஓடிட்டே இருக்கோம். அது அப்படியே போயிட்டே இருக்கும்போது தான் அதுக்குரிய ப்ராக்ரஸ் என்ன செய்யும்? நடக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு அதை பற்றி அந்த மைண்டே இல்லைன்னு வைங்க, நம்ம அதை என்ன செய்ய மாட்டோம்? யோசிக்கவே மாட்டோம். அதை பற்றி நம்ம கவலையே பட மாட்டோம். அது பாட்டுக்கு யாரோட வேலையோ அப்படின்னு நினைப்போம். அதே போல் தான் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், ஆவிக்குரிய காரியங்கள். அதுதான் உன்னத அனுபவங்களை நாம் யோசித்தால், நம்ம வாஞ்சித்தா கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார்?
அது ஆண்டவர் நமக்கு தருவார். இப்போ மேல் வீட்டு அறையில் 120 பேர் கூடியிருக்கும்போது அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். என்னென்னா அவங்க டிசையர் அதுதான். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நீங்கள் போங்க, நான் உங்களை என்ன செய்வேன், உங்களை நிரப்புவேன், அப்பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்தில் வழிநடத்துவார். ஆண்டவர் சொன்ன உடனே இவங்க மைண்டில் என்ன வந்துச்சு, இவங்க மைண்டில் ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை வந்துருச்சு. இந்த பரிசுத்த ஆவியானவரை நானும் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி தாகத்தோடு இருந்தவங்க அதை நோக்கி என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, பயணிக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கி ஆவிக்குரிய தாகம் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அதை நோக்கி என்ன செய்வீங்க, பயணம் செய்வீங்க. ஆவிக்குரிய தாகம் இல்லாத வரைக்கும் நம்ம ஆவிக்குரிய வரங்களை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு விதையை விதைச்சால் ஒழிய உங்களுக்கு அதிலிருந்து என்ன செய்யாது, பலன் கிடைக்கவே கிடைக்காது. இந்த வருஷம் ஆண்டவர் சொன்னார், நீ விதைக்கிற எல்லாவற்றிலும் உனக்கு நான் என்ன செய்வேன், பலன் கொடுப்பேன். கர்த்தருடைய காரியங்களில் நாம் என்ன செய்வோம், விதைப்போம். நம்ம மைண்டு அந்த மாதிரி காரியங்களை வாஞ்சிக்கட்டும். என்னன்னா தேவனோடு பேசுகிற அனுபவம், ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம், ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்குள்ள, அந்த ஆசை நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் நம்ம மூலமாக அந்த காரியங்களை செய்வார். ஏன்னா நமக்கு பைபிள் படிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக நம்ம நினச்சோன்னா, ஆண்டவரோடு பேசுறது, ஜெபம் பண்ணுறதே நமக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னால், இது ஒரு விதையாக நம்ம என்ன செய்ய முடியாது, விதைக்க முடியாது. கவனிங்க, தேவ சமூகத்தில் நமக்கு ஒரு டிசையர், ஒரு ஆசை என்னென்னா, நான் என் தேவனோடு உன்னதத்தில் நான் உறவாட வேண்டும். அப்படிப்பட்ட ஆசை இருந்தால், ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, நான் சரீரத்தில் இருந்தனோ இல்லை சரீரத்துக்கு புறம்பாக இருந்தனோ எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவரோடு நான் இருந்தேன். எப்படின்னா, இவர் தேவன் அவரோடு இருக்கணும்னு விரும்புறதுனால ஆண்டவர் அவரை என்ன செஞ்சிட்டாரு, எடுத்துக்கொண்டு போயிட்டார். இப்போ ஆண்டவர் ஆரம்ப நாட்களில் ஊழியர்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். அந்த டிசையர் அவங்களுக்கு இருந்ததுனால, அந்த ஆசை இருந்ததுனால, அவர்கள் அதில் விதைச்சதுனால, அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, அதில் நேரத்தை விதைச்சாங்க, அதில் அவங்களுடைய சரீர உழைப்பை விதைத்தார்கள், அதில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதில் விதைச்சதுனால அவர்கள் என்ன செய்தார்கள், விடை செய்தார்கள். அல்லேலூயா. நீங்கள் எதில் விதைக்கிறீங்களோ அதில் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அறுவடை கிடைக்கும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கறது எல்லாம் அப்படி தான். ஆண்டவர் நம்ம ஆவிக்குரிய காரியங்களில் விதைக்கும் பொழுது, ஜெபத்தில் நாம் விதைக்கும் பொழுது, வேதத்தில் நாம் விதைக்கும் பொழுது, அதாவது ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை நாம் வாஞ்சித்து அதில் விதைக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், நூறத்தனையான பலனை தருவார். இந்த எதிர்பார்ப்பு தான் இருக்கணும். ஆண்டவர் ஃபஸ்ட்டு கேட்குறாரு, அந்த பெதஸ்தா குளத்தில் இருக்கிற ஒருத்தன் இருந்தான் பாருங்க, ஒரு சப்பானி, அவனை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்குறாரு, நீ சுகமாகி வீட்டுக்கு போகணுன்னு விரும்புறியாப்பா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க இங்கேயே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, சாப்பாடு கிடச்சிருது, டைமுக்கு சாப்பாடு கிடச்சிருது, கொண்டு கொடுத்துட்றாங்க. நான் போகிறதுக்கு முன்னால் எவனோ ஒருத்தன் போய் இறங்கிடுறான், ஆனால் பரவாயில்ல 38 வருஷமாக இங்கேயே நல்லா செட்டில் ஆகிட்டேன், இன்னும் போய் நான் என்ன பண்ண போகிறேன் வீட்டுக்கு போய் அப்படின்னு நான் சொன்னேன். அவனோட விருப்பம் எப்படி இருந்தது, அவனோட விருப்பம் என்னவா இருந்தது சொல்லுங்கள், அவன் சுகமாகணும்னு விரும்பினான். அந்த டிசையர் அவனுக்குள்ளே இருந்தது. அவன் அந்த எதிர்பார்ப்போடு இருந்ததுனால கர்த்தர் அவனை என்ன செய்தார், படுக்கை எடுத்துகிட்டு போப்பா வீட்டுக்குன்னு சொன்னார். இப்போ நம்ம டிசையர் என்னவா இருக்குது, நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுன்ற டிசையர் நமக்குள்ளே, அந்த ஆசை, அந்த விதை நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது என்ன செய்யும், பலன் கொடுக்கும். ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணுன்ற அந்த தாகம் இருந்தால் மட்டும்தான் அது என்ன செய்யும், அது நடக்கும். அது அந்த அந்த டிசையர் இல்லைன்னா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, யாரோ வர்றாங்க, என்னவோ வர்றாங்க, எப்படியோ போகிறாங்க, அப்படி தான் நமக்கு இருக்கும். ஸோ யுவர் சீட் இஸ் யுவர் டெஸ்டினி. யுவர் சீட் இஸ் யுவர் டெஸ்டினி. நீங்கள் உங்களோட விதை தான் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு, அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கும். உங்களுடைய விதை தான், நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாக மாறும். நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய எதிர்காலமாய் மாறும். ஸோ யுவர் சீட் இஸ் யுவர் டெஸ்டினி. நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் பலனை தருகிறார். அது கொஞ்சமாக இல்லை, 100 மடங்கு பலனை கர்த்தர் தருவார்.
ஸோ நீங்கள் இங்கே என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு இப்போது நீங்கள் பிளான் பண்ணணும். ஏன்னா இந்த அறுவடை வந்து இன்றைக்கே நடக்காது. நான் இன்றைக்கி விதைச்சிட்டு இன்றைக்கே அறுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. இன்றைக்கி விதைச்சா அது இன்றைக்காவது ஒரு நாள் தான் நம்ம என்ன செய்யணும், அறுவடை செய்யணும். ஸோ நம்முடைய ஃப்யூச்சர், நம்முடைய எதிர்காலம், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும் அல்லது ஆண்டவர் இப்படி என்னை வச்சிருக்கணும் அப்படின்னு எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் இப்பொழுது நம்முடைய விதையாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இப்போ ஒரு ஃப்ரூட்டை எடுத்துக்குவோம், ஒரு பழத்தை எடுத்துக்கலாம். ஒரு பழத்தில் எத்தனை விதை இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடலாம், எண்ணிடலாம்ல. ஸோ ஒரு ஆரஞ்சே எடுத்துக்கொள்வேன், ஆரஞ்சில் எத்தனை சீடு இருக்கும் அப்படின்னா நம்ம ஆரஞ்சு பார்த்து எடுத்துடலாம். இப்போ ஒரு ஆரஞ்சு சீடில் எத்தனை ஆரஞ்சு பழம் இருக்குன்னு எண்ண முடியுமா? ஒரு சீடுக்குள்ளே எத்தனை பழம் இருக்குன்னு எண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அதில் எத்தனை இருக்கும், அது வளர்ந்து வந்துச்சுன்னா அப்புறம் பழம் வந்துகிட்டே தான் இருக்கும், அதை எண்ணவே முடியாது. ஸோ சீடு வந்து எப்பயுமே ரொம்ப சின்னது தான். நம்ம எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப சின்னது தான். ஆனால் நம்முடைய எதிர்காலம் ஆண்டவர் நமக்கு வச்சுருக்கிறார்ல, அது ரொம்ப பெருசு. நம்ம இப்போ விதைக்கிறது கொஞ்சம் தான் விதைக்கிறோம். இப்போ விதைக்கிறது வந்து ரொம்ப பெருசாக விதைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கொண்டு போய் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை கொண்டு போய் விதைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி தானே? நம்ம இப்போ ஒரு ஆரஞ்சு விதைக்கிறோம், அதில் வந்து ஆயிரக்கணக்கான பழங்கள் வரும். சரி, ஆயிரக்கணக்கான பழங்கள் நமக்கு வேணுன்றதுக்காக ஆயிரக்கணக்கான பழத்தை கொண்டு போய் நம்ம விதைப்போமா? இல்லை. ஒரே ஒரு சீடு தான், சின்னதான். நம்ம போடுற முயற்சி ரொம்ப சின்னது. நீங்கள் ஒரு நாளைக்கு கர்த்தருடைய சமூகத்தில், நான் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருக்கேன்றது ஒரு விதை. நீங்கள் அதை விதைச்சி பாருங்கள். அரை மணி நேரம் தேவ சமூகத்தில் நான் விதைக்கிறேன். அரை மணி நேரம் ஊழியத்துக்காக விதைக்கிறேன். நான் வந்து வாரத்தில் ஒரு ஆத்மாவுக்காவது நான் என்ன செய்வேன், ஒரு ஆத்மாவுக்காவது நான் சுவிசேஷம் சொல்லுவேன், அல்லது ஒரு ஆத்மாவை நான் ஆண்டவருக்குள்ளே நடத்துவேன், அல்லது மாதத்தில் நீங்கள் ஒரு சின்ன விதை தான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் பெரிய அறுவடையை நமக்கு என்ன செய்வார், தருவார். நீங்கள் நம்ம விதைக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் 100 மடங்கு பலனை வைத்திருக்கிறார். ஆகையினால நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய எதிர்காலமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ எனிதிங், அதாவது வெறும் பணம் மட்டும் இல்லை, எல்லாமே நம்ம என்னெல்லாம் ஆண்டவருடைய சேவைக்காக அல்லது இந்த 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 மனித குலத்தில் நம்ம எதெல்லாம் விதைக்கிறோமோ, ஒரு கைண்ட் வேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து ஒரு மனுஷன்ட்ட ஒருத்தவங்ககிட்ட பேசுகிற வார்த்தைகள் இருக்குல்ல, நம்முடைய வார்த்தைகள் ஒரு விதை. நீங்கள் அவங்கள்ட்ட ரொம்ப கைண்டாக சில பேர்கிட்ட அதாவது தேவையுள்ளவங்ககிட்ட அப்படி நீங்கள் பேசும்போது அது ஒரு விதை. அவர்களை அது என்ன செய்யும், அவர்களை தட்டி எழுப்பும். அவர்களுக்கு அது ரொம்ப தேவை. அதனால் அது ரொம்ப முக்கியம். யோ மணி, பணமும் தான் சொல்கிறேன். நம்முடைய பணம் ஒரு விதை. நம்ம எங்கெல்லாம் அதை விதைக்கிறோமோ சரியான இடத்து. ஏன்னா எப்பவுமே விதை பார்த்தீங்கன்னா ரைட் என்வாயன்மெண்ட்டில் விதை இருந்துச்சுன்னா அந்த விதை என்ன செய்யும், வளரும். அல்லேலூயா. அந்த விதை வந்து எங்கேயாவது ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா வளராது. இல்லை எங்கேயாவது ஒரு இதுக்குள்ளே எங்கேயாவது ஒரு ஒழிச்சு வச்சோம்னா எங்கேயோ அது இருந்துச்சுன்னா வளராது. அது ஒரு ரைட் என்வாயன்மெண்ட்டில் இருக்கணும். அது சரியான ஒரு சூழ்நிலையில் விதை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த விதை என்ன செய்யும், வளரும். ஸோ நம்முடைய விதையெல்லாம் சரியான இடத்துல நம்ம போடணும். நம்முடைய விதையை, நம்ம பணத்தை, நம்ம ஆண்டவர் கொடுத்த பணத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக விதைக்க வேண்டும். அதே போல் வாலண்டரி ஒர்க், நம்ம வந்து உதாரத்துவமாக சில வாலண்டியராக போய் சில வேலைகள் செய்கிறோம்ல, அது ஒரு விதை. நீங்கள் இப்போ சபையில் சர்ச்சில் நீங்கள் செய்கிறீங்க, இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்களே, திஸ் இஸ் அ சீட். அல்லேலூயா. திஸ் இஸ் அ சீட். இது இவங்க பரலோகத்தில் இவங்க விதைச்சிருக்கிறாங்க, இங்கே இல்லை. இங்கே இதை செஞ்ச உடனே இதுக்குடைய பலன் எங்கே கிடைக்குது, பரலோகத்தில் கிடைக்குது. நம்ம சர்ச்சை கூட்டுறோம்ல, there is a seed. இதெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்காக நம்ம விதைக்கிறோம். நம்ம செய்கிற எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு. ஸோ இப்போ இந்த வாலண்டரி ஒர்க் இதெல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தில் இதெல்லாம் கணக்கில் வரும். ஆண்டவர் இதுக்கெல்லாம் 100 பலனை இந்த ஆண்டு தருவார். இது வரைக்கும் நமக்கு அது ரொம்ப கேஷுவல். ஏன்னா சில விஷயங்கள் வந்து சிலருக்கு அது ரொம்ப பெருசாக இருக்கும். சில பேர் நம்ம செய்யும்போது பார்த்துட்டு ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இதை செய்கிறீங்க. இப்போ இந்த நல்ல சமாரியனை வந்து நம்ம பார்த்த உடனே மற்றவங்களாம் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா யாருமே செய்யலை, அதை யாராலையும் செய்ய முடியல. ஆனால் இவன் போய் ரொம்ப ஈஸியாக அதை என்ன செஞ்சுட்டான். அவனுக்கு என்னன்னா அது மாதிரி தான் நடக்கும். அது மாதிரி தான் செய்வான். அவன் மைண்ட் அதுதான். யாராவது கடந்தால் அவனால் என்ன செய்ய முடியாது, பார்த்துட்டு போக முடியாது.
யாராவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவனால் அப்படி சும்மா இருக்க முடியாது. இதை மற்றவங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, ஐயோ இவன் என்ன இப்படி செய்கிறான், இவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கானேன்னு அப்படி நினச்சிருப்பாங்க. ஆனால் அவனுக்கு அதுதான், ஏன்னா அவன் மைண்ட் அப்படி தான் இருந்தது, அவனுடைய விதைகள் அப்படி தான் இருந்தது. நம்ம விதைக்கும் போது சில பேருடைய பார்வையில் அது ரொம்ப பெரிய காரியமாக இருக்கும், அது ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஆனால் நமக்கு அது கஷ்டம் இல்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நம்ம இன்றைக்கி விதைக்கலைன்னா அன்னைக்கு ஆண்டவர் வரும்போது நம்ம என்ன செய்ய முடியாது, அறுவடை செய்யவே முடியாது. இன்றைக்கி நம்ம விதைக்கிற ஒவ்வொரு விதையும் ஆயிரமான பலனை அவர் வரும்போது என்ன செய்யும், கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தை அதான் சொல்லுது, அவனவனுடைய செய்கைக்கு தக்க பலன் என்னோடு கூட என்ன செய்யுது, வருது ஆண்டவர் சொல்கிறார். நாம் ஆண்டவருக்காக விதைக்கிறவர்களாய், எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நாம் செய்கிற எல்லாவற்றையும், நம்முடைய நேரத்தை நம்ம விதைக்கிறோம். 1 மணி நேரம் வந்து ஆலயத்தில் வேலை செய்கிறோம், நம்முடைய நேரத்தை விதைக்கிறோம். அதுக்குரிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். நம்முடைய வார்த்தைகள், நம்ம ஜனங்கள்கிட்ட பேசுகிற வார்த்தைகள், கஷ்டப்படுறவங்கள பார்த்து பேசுகிறது. ஏன்னா சில பேர்கிட்ட பேசவே மாட்டாங்க. சர்ச்சில் நிறைய நம்ம சர்ச்சில் அப்படி இல்லை, நிறைய சபைகளில் நான் பார்த்துருக்கேன். அந்த ஒரு மாதிரி சொசைட்டி, பெரிய சொசைட்டி பீப்புள் அந்த பெரிய ஆட்களை மட்டும்தான் பார்த்து பேசிட்டு அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் கஷ்டப்படுற சாதாரண மக்களோட யாருமே என்ன செய்கிறதில்ல, அவங்க அந்த மாதிரி ஆட்கள் பேச மாட்டாங்க. அவங்களோட அந்த இது இருக்காது, அவங்களுடைய கஷ்டங்கள் தெரியாது, அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியாது. ஆனால் அந்த மாதிரி ஜனங்களை பார்த்து அவங்களுக்காக நம்ம செய்கிற டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள்ட்ட பேசுகிறோம் பாருங்கள், அவங்க கஷ்டத்தை ஷேர் பண்ணுறோம்ல, அது ஒரு விதை. மற்றவருடைய கஷ்டத்தை புரிந்து அவர்களுக்காக நேரம் செலவு பண்ணுறது அது ஒரு விதை. ஆண்டவர் அதுக்குரிய பலனை கர்த்தர் தருவார். எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு, பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அதனால் வேத வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 35வது வசனம், ஆக்ட்ஸ் சாப்டர் 20:35, இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். It is more blessed to give than to receive. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அதுதான். ஆண்டவரே சொன்னார், நீங்கள் வாங்கிறத விட கொடுக்கிறது மேல். நீங்கள் கொடுக்கிறது மேல். எதெல்லாம் கொடுக்கலாம், எல்லாவற்றையும் கொடுக்கலாம். எல்லாவற்றையும், நம்முடைய நேரத்தை கொடுக்கலாம், நம்முடைய பொருட்களை கொடுக்கலாம், நம்முடைய வீட்டை கொடுக்கலாம். வீட்டை கொடுக்கலான்னா வீட்டை யாருக்காவது கொடுக்கலான்னு சொல்ல வரல, வீடை ஆண்டவருக்காக என்ன செய்யலாம், ஆயத்தப்படுத்தலாம். அது ஒரு பக்கத்தில் ஒரு 2 பேர் நம்ம வீட்டில் ஒரு சின்ன கூட்டம் வைக்கிறதுனால, ஒரு வீட்டு கூட்டம் வைக்கிறதுனால பக்கத்தில் ஒரு 2 குடும்பம் ஆண்டவரை குறித்து அறிந்தால் அதுதான் ஒரு விதை. அதுதான் ஒரு விதை. நம்முடைய வண்டி இருக்குது, வாகனம் இருக்குது, அதை நம்ம ஊழியத்திற்கென்று பயன்படுத்தும் போது அது ஒரு விதை. ஆண்டவருக்காக நாம் விதைக்கிறோம். எல்லாவற்றிலும் நமக்கு ஆண்டவர் அதை தான் கொடுத்துருக்கார். நீங்கள் வாங்கிறத விட கொடுங்க, ஆண்டவருக்காக கொடுங்க, ஊழியங்களுக்காக கொடுங்க, மக்களுக்காக கொடுங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு என்ன செய்கிறான், கடன் கொடுக்குறான். ஏழைகளுக்கு கொடுங்க ஆண்டவர் சொல்கிறார். வெறுமனே ஆண்டவர் காணிக்கை தசமபாகம் மட்டும் கொடுங்கன்னு சொல்ல, ஏழைகளுக்கும் என்ன செய்யுங்க, கொடுங்கள்னு சொல்கிறார். நம்ம கொடுக்கும் பொழுது அது ஒரு விதை. நம்ம நேரத்தை கொடுக்கும் பொழுது அது ஒரு, எல்லாவற்றிலும் நாம் விதைக்கும் பொழுது, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் அதுக்குரிய அறுவடையை நமக்கு தருகிறார். நம்முடைய விதைகள் எல்லாம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 9:7, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவர் பிரியமா இருக்கிறதே யார் மேலையா சொல்லுங்க? ஆண்டவர் யார் மேலே பிரியமா இருக்கிறாரு? ரொம்ப உற்சாகமாக கொடுக்குறவன் எப்படி கொடுக்கணும்? உற்சாகமாக, கஷ்டப்பட்டுலாம் கொடுக்கூடாது. ஆமாம், கொடுக்கும்போது அந்த மன உற்சாகத்தோட மன ரம்மியமாக கொடுக்குறவன்ட்ட தான் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். அதனால் கொடுக்கறது முக்கியம் இல்லை, எப்படி கொடுக்குறோன்றது ரொம்ப முக்கியம். நம்ம எதற்காக கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம், ஆண்டவருக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட். அதனால தான் வசனம் சொல்லுது, நீ எந்த அளவின்படி அளக்கிறாயோ அந்த அளவின்படி தான் உனக்கு என்ன செய்யப்படும், அளக்கப்படும். நம்ம ஆண்டவருக்காக செய்கிற காரியங்கள், எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவைகள் எல்லாவற்றிலும் 100 ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்குன்னு கொடுக்குற எல்லாவற்றிலும், ஆண்டவருக்குன்னு செய்கிற எல்லாவற்றிலும் இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு பலனை தருவார். ஆகையினால வேத வசனம் சொல்லுது, அவர் விதையை பெருக பண்ணுவார்.
நம்முடைய விதைப்பு பெருகும். தமிழில் நம்ம வாசிக்கும் போது விதைப்பு சமாதானமாக இருக்குன்னு போட்டிருக்குது. நம்முடைய விதைப்பை கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய விதையை ஆண்டவர் பல மடங்கு பெருக பண்ணுவார். இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ விதையை விதைச்சி அதிலேருந்து உங்களுக்கு பலன் கிடைக்காம இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் அதை விதைச்சதுனால பிரச்சனையே வந்திருக்கு, எதிர்ப்பு வந்திருக்கு, போராட்டம் வந்திருக்கு. நான் இந்த மாதிரி செஞ்சதுனால எனக்கு அவமானம் தான் வந்திருக்கு, எனக்கு கெட்ட பேர் தான் வந்திருக்கு. நான் நன்மை செஞ்சேன், ஆனால் என்னை இப்படி பேசுகிறாங்களே. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் விதைகளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? பார்த்திருக்கிறார். அதற்கேற்ற பலன் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு சொன்னது போல் இந்த 2026 வருஷம் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்காத பலன் எல்லாம் இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார். அதனால் விட்டு விடாதீங்க. நீங்கள் விதைக்கிறத என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. நம்ம விதைக்கிறதுக்கு சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம வேத வசனம் அப்படி தான் சொல்லுது, நீங்கள் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் விதைச்சிட்டே இருங்க. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு காரியங்கள் நடந்தாலும் சரி, நாம் செய்கிறதை செய்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கென்று நாம் விதைப்போம். சங்கீதம் 37:4 நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 37 அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. ஆண்டவரோடு இரு. நீ ஆண்டவரோடு தூரம் போயிட வசனம் தான் சொல்லுது. நீ ஆண்டவரோடு இரு. உன் விதைப்பெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா உன் நேரம் எல்லாம் ஆண்டவரோடு இருக்கட்டும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்ம சரீர பிரகாரமாக நிறைய காரியங்களுக்கு நேரத்தை செலவு பண்ணுறோம். நிறைய காரியங்கள் நம்முடைய தேவைகளுக்காக நிறைய நேரம் செலவு பண்ணுறோம். நிறைய தூரம் நம்ம போகிறோம். நிறைய அலைச்சல்கள் இருக்குது. ஒரு வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்னா நம்ம அலைஞ்சு திரிஞ்சு அது இருக்கிறதுலே பெஸ்ட்டாக வாங்கணும்னு நினைக்கிறோம். ஒரு நல்ல கடையாக தேடி கண்டுபிடிக்கணுன்னா அதுக்காக இப்போ அலைகிறோம். நிறைய இடங்களில் சுற்றி திரிஞ்சு ஒரு சின்ன பொருள் வாங்குறதுக்கு அவ்வளோ சரிகிறோம். ஆனால் கர்த்தருடைய காரியங்களுக்காக நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோம்? ஆண்டவருடைய காரியங்கள் எவ்வளோ எஃபர்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இது வரைக்கும்? நம்முடைய அது நமக்கு வருவதே இல்லை. ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, நம்ம அன்னைக்கு பார்த்துக்கலாம், ஆராதனைக்கு போகிறோம், அது போதும். அந்த மாதிரி நம்ம திருப்தி ஆயிடும். நமக்கு அறுவடை இருக்காது. நம்ம விதைக்கலைன்னா நமக்கு அறுவடையே இருக்காது. ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக விதைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நம்ம உறவாடி, ஆண்டவரோட பழகி, ஆண்டவரோட நடந்து. ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட தெய்வம். ஆண்டவர் ஏதோ தூரத்திலிருந்து நம்மளை பார்த்து பேசுகிற தெய்வம் அல்ல. நம்முடைய தேவன் நம்மோடு கூட நடக்கிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்மோட கூட இருக்கணும்னு நினைக்கிறார். ஆதாம் உருவாக்கி ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வச்சதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆதாமோட பேசிகிட்டே இருந்தார், ஆதாமோட நடந்துகிட்டே இருந்தார். அப்படிப்பட்ட நேச்சர் தான் நம்முடைய தேவன். ஆகையினால நாம் ஆண்டவரோடு இருப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அது ஒரு விதை, நம்முடைய முயற்சி, அது நம்மளுடைய ஆசை. அது நம்ம ஆண்டவரோடு இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஆண்டவருக்காக நேரம் செலவு பண்ணணும், வேதத்தை எடுத்து தேவனோடு பேசு. ஏன்னா பைபிள் மட்டும்தான் நீங்கள் படிக்க உங்களோட பேசும். அல்லேலூயா. படிக்க பேசுகிற ஒரே புத்தகம் என்னது? பைபிள் மட்டும்தான். எத்தனை தடவை படித்தாலும் பேசும். ஒவ்வொரு தடவை வித்தியாசமாக அது பேசும். ஏன்னா தேவ ஆவியானவர் அதை அவர் எழுதினார். அது மட்டும் இல்லை, அந்த வார்த்தை உயிர் உள்ளது. அந்த வார்த்தை உயிர் உள்ளது. நம்ம படிக்கும்போதெல்லாம் அந்த வார்த்தையை படிக்கும்போது நீங்கள் பலனற்று போய் இருக்கிற நேரத்தில் பைபிளை படிங்க. கவலையோடு இருக்கீங்களா? பைபிள் படிங்க. வேதனையோடு இருக்கீங்களா? பைபிளை படிங்க. கஷ்டத்தோடு இருக்கீங்களா? பைபிளை படிங்க. மனசு ரொம்ப உடஞ்சி போச்சா? வேதத்தை எடுத்து படிங்க. ஆண்டவர் பேசுவார், பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். ஸோ நம்ம விதைப்பு அதுதான். நம்ம எதில் விதைக்கிறோம்? நம்ம எந்தெந்த காரியங்களில் விதைக்கிறோம்? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பல நேரத்தில் நம்ம ஆவிக்குரிய காரியங்களில் விதைக்க மறந்து விடுகிறோம். கர்த்தருடைய காரியத்தில் நம்ம விதைக்க மறந்து விடுகிறோம். நம்ம போடுற ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் பலன் தருகிறார். இந்த நாளில் நாம் கர்த்தருக்காக விதைப்போம், ஆண்டவருக்காக விதைப்போம். ஏன்னா வேத வசனம் சொல்லுது, நம்முடைய விதைப்பை கர்த்தர் 100 பெருக பண்ணுகிறார். மத்தேயு 6 அதிகாரம் 19வது வசனத்தில் நம்ம வாசிப்போம். மத்தேயு 6:19. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள்,
அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. நம்முடைய பொக்கிஷங்கள் எங்கே இருக்கு? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய மைண்டு, நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணம் எல்லாம் ஆண்டவருடைய காரியத்தில் விதைக்க வேண்டும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, உங்களுடைய நேரத்தை ஆண்டவருக்காக விதையுங்கள். இந்த ஆண்டு கண்டிப்பாக 100 பலனை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? தருவார். உங்களுடைய பொருட்களை ஆண்டவருக்காக விதைங்க, உங்கள் பணத்தை ஆண்டவருக்காக விதைங்க, உங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் என்னெல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறாரோ எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக விதைங்க. பிள்ளைகளை ஆண்டவருக்காக கொடுங்கள், உங்களை ஆண்டவருக்காக கொடுங்க, உங்கள் வீடை ஆண்டவருக்காக கொடுங்க, உங்களுடைய வாகனங்களை கர்த்தருக்காக கொடுங்கள். கர்த்தருக்காக விதைக்க நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் 100 பலனை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? இந்த ஆண்டு தந்தருளுவார். அவருடைய வாக்குத்தத்தம் அதுதான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இவைகள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். ஸோ நம்ம மைண்டு மாறணும், நம்முடைய சிந்தை மாறணும். நமக்குள்ள ஆண்டவர் என்னெல்லாம் விதைச்சா அதை பலனை தருவேன்னு சொன்னாரோ அப்படிப்பட்ட சிந்தையாய் நம்முடைய சிந்தை மாற வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படி மாறணும். நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லைன்னா நான் அதை செய்யவே மாட்டேன். அப்படிப்பட்ட யோசனை எனக்குள்ளே வரணும், அப்படிப்பட்ட சிந்தனை எனக்குள்ளே வரணும். ஆண்டவருக்காக நான் இதை செய்ய வேண்டும் என்ற அந்த டிசையர் எனக்குள்ளே வரணும். ஆத்மாக்களை ஆதாயம் செய்யணுன்ற அந்த எண்ணம் எனக்குள்ளே வரணும். இல்லைன்னா நான் எதுவுமே செய்ய மாட்டேன். யாரோ என்னமோ செஞ்சுட்டு போட்டு நம்ம இருப்பேன். ஆனால் எல்லாரும் செஞ்சிருவாங்க. செஞ்சவங்களுக்கெல்லாம் அறுவடை இருக்குது. செய்யலைன்னா நமக்கு என்ன இல்லை? அறுவடை இல்லை. செய்யாமல் போய் வெறுங்கையா விதைக்கும் போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விதைக்கும் போது எங்கேயோ போயிட்டு அறுக்கும்போது அருவாளை தூக்கிட்டு வந்தானோ. விதைக்கலைன்னா அறுவடைக்கு எப்படி போக முடியும்? அறுவடை பற்றி பார்க்கும்போது நீங்கள் எத்தனை பேருக்கு அறுவடை பற்றி தெரியும்? எத்தனை பேர் அந்த சோளம் இந்த கையை என்ன செஞ்சிடும்? கிழிச்சிரும், ரத்தம் ஊற்றிடும். அது தெரியாமல் அறுவடை பண்ணால், அதை அறுத்தா அது பழக்கமானவங்க தான் அதை என்ன செய்ய முடியும்? அறுக்க முடியும். அது தெரியாமல் அதை செய்ய முடியாது. விதைக்கிறவங்க இருக்காங்க பாருங்கள், அந்த சோளத்தையும் அந்த நெல்லையும் விதைக்கிறவங்களுக்கு அதை எப்படி அறுவடை செய்யணும்னு தெரியும், அதை எப்படி பிடிக்கணும்னு தெரியும். ஏன்னா அவங்க விதைக்கும் போது அதுக்காக எவ்வளவோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க. அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை விதைச்சு அது வளர்ந்து வரும்போது அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்கும். இப்போ அதுக்குரிய பலன் வந்துருச்சு. அந்த பலன் வந்ததுனால இப்போ நான் அதை விதைக்காதவங்களாக இருந்தால் அதை போய் அறுவடை பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறை அதை விதைத்து அந்த விதைப்பினுடைய பலனை பார்க்குறவங்க அதை ரொம்ப சந்தோஷமாக என்ன செய்வாங்க? அதை அறுவடை செய்வாங்க. இல்லை, அதை விதைச்சவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். இன்றைக்கு கர்த்தருக்காக நாம் விதைச்சோன்னா நம்முடைய அறுவடைகள் எல்லாம் என்ன செய்யும்? மிகுதியாக இருக்கும். அதை நம்ம அறுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக அதை அறுத்து எடுப்போம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருக்காக நாம் விதைக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்காக நம்ம விதைப்போம். ஏன்னா நம்முடைய விதைகளை கர்த்தர் 100 பெருக செய்வார். 1000 மடங்கு பலனை கர்த்தர் தருவார். உங்கள் விதை ஒன்றுமே வேஸ்ட்டாக போகாது. நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் 100 பலனை தருவார். ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் பலனை தருவார். உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் அதுக்குரிய பலன் கர்த்தர் தருவார். உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய பணத்தை, உங்களுடைய பொருட்களை கர்த்தருக்காக நாம் விதைக்கும் பொழுது 1000 பலனை கர்த்தர் நமக்கு நிச்சயம் என்ன செய்வார்? தந்தருளுவார். நீங்கள் விதைக்க கர்த்தர் அறுவடை தருவார். உங்கள் சந்ததி அதை என்ன செய்யும்? உங்களுடைய பிள்ளைகள் அதை அறுப்பார்கள். உங்களுடைய பேரப்பிள்ளைகள் அறுப்பார்கள். உங்களுடைய சந்ததி அறுவடை செய்யும். ஆபிரகாமுக்கு பார்த்து ஆண்டவர் அதான் சொன்னார், நீ போனினா உன் சந்ததியை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். விதை, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், ரொம்ப சின்னது தான். நம்ம போடுற விதை ரொம்ப சின்னது தான். ஆனால் அதனுடைய பலன் மிகுதியாக இருக்கும். நீங்கள் போடுற ஒவ்வொன்றும், ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும், ஆண்டவருக்காக தேவனுக்காக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் சின்ன முயற்சிகள் தான். ஒரு மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் நம்முடைய டைம், நம்முடைய மற்ற வேலைகளுக்கு நடுவில் நம்ம செய்கிற எல்லாவற்றிற்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? பலனை தருகிறார். யாரோ ஒருத்தரோட வியாதிப்பட்டு பலவீனத்தில் இருக்கிறவங்கள போய் சந்தித்து நம்ம பேசுகிறது, அவங்களுக்காக ஜெபிக்கிறது ஒரு பெரிய விதை. மற்றவருடைய கஷ்டத்தில் நம்ம பங்கு கொள்கிறோம்ல, அது ஒரு பெரிய விதை. இப்படிப்பட்டவர்களாய் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் இப்படிப்பட்ட விதைகளை விதைப்போமானால் 100 பலனை கர்த்தர் நமக்கு தருவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆமென். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே,
கர்த்தர் நம்முடைய விதைகளை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு தந்தார். இந்த ஆண்டில் கர்த்தருக்காக நாம் விதைக்கிறதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய எல்லாவற்றையும் கர்த்தருக்கு என்று கொடுப்போம். வேத வசனம் சொல்கிறது, அவர்கள் எல்லாவற்றையும் சுதந்தரிக்க நான் கட்டளையிடுவேன் என்று சொன்னவர். உங்களுடைய சின்ன விதை தான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்தருளும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். யாரெல்லாம் இந்த விதையை விதைக்கிறதற்கு உங்களை ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிக்கிறீங்களோ, கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு விதைக்கிறதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே விதைப்பதற்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். எஸ், கைகளை கீழே போட்டுக்கொள்வோம். பரலோக பிதாவே, எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாங்கள் விதைப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் விதைகள் மிகவும் சிறியவைகள், ஆனால் அவைகள் ஆயிரமாய் பலன் தரும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆவியிலே நாங்கள் விதைக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய நேரத்தை, எங்களுடைய பணத்தை, எங்களுடைய பொருளை, எங்களுக்குள்ள உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவரே உமக்காக விதைக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். தேவ நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். கைகளை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அவர்கள் விதைக்க தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களே, தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அவர்களுடைய விதைகள் பல மடங்காய் பெருகட்டும். உமக்காக ஆண்டவரே தங்களை அர்ப்பணித்திருக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆத்துமாக்களை அறுவடை செய்ய கர்த்தர் கிருபை தாரும். இந்த புதிய ஆண்டில் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்காக ஆத்துமா அறுவடை செய்யட்டும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த தேவன் அவங்களுக்கு கிருபை தாங்க. இதுவரைக்கும் ஒருவேளை அவர்கள் உம்முடைய ராஜ்யத்திற்காக விதைக்காமல் இருக்கலாம், ஊழியத்திற்காக விதைக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் அப்பா. உமக்கென்று விதைக்கும்படி கர்த்தர் அவர்களை நூறத்தனையாய் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய விதைகள் வளர்ந்து பெருகட்டும். எதெல்லாம் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் கர்த்தர் பலனை கட்டளையிடுவீராக. தொடர்ந்து உம்முடைய கரம் அவளை வழிநடத்தட்டும். உம்முடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பும். உம்முடைய பலன் அவர்களை தாங்கட்டும். சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்துமத்திலும் தேவன் திருப்தியை தந்தருளுவீராக. தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய ஆத்மாவும் பரிசுத்தாவியானுடைய அந்நியமும் சமாதானமும் சந்தோஷமும் நாம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ், காட் பிளஸ். ஸ்தோத்திரம்.